சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஈசாக்கின் மூலம் உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையானது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிற அனைவருக்குமானது. இந்த வல்லமை 3 விதமாக செயல்படுகிறது. முதலாவதாக, உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நாம் நீதிமான்களாகிறோம். ரோமருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 25வது வசனம். இரண்டாவதாக, உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நாம் இப்பூமிக்குரிய சோதனைகள் மற்றும் உணர்ச்சி வயப்படுதல் இவை அனைத்தையும் மேற்கொள்வோம். பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 10லிருந்து 14வது வசனம் வரை. நம்முடைய சோதனைகள், பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தால் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் பலவீனமாகவும் ஆதரவற்றவனாகவும் பல தோல்விகளை கொண்டவனாகவும் இருக்கிறேன். உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்னில் ஊற்றி என்னை எல்லாவற்றிலும் மேற்கொள்பவனாக ஆக்குவீராக. நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமையானது நம்மில் செயல்படும் 2வது வழி இதுவாகும். மூன்றாவதாக, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையால் ஒரு நாள் நமக்கு அழியாத சரீரம் கொடுக்கப்படும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக திரும்ப வரும்போது விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையால் உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு அழியாத மகிமைப்படுத்தப்பட்ட பரலோக சரீரம் கொடுக்கப்படும். 3வது பெயர் யாக்கோபின் தேவன். தேவன் முதலில் யாக்கோபை சந்தித்த போது அவன் பயத்தால் நிறைந்திருந்தான். பல ஆண்டுகள் கடுமையான சோதனைகளுக்கு பிறகு அவன் முழுமையாக மாற்றப்பட்டான். பின்னர் அவன் இஸ்ரவேல் ஆனான், அதாவது தேவனுடைய பிரபுவாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை. பிறகு யாக்கோபின் தேவன் இஸ்ரவேலின் தேவனானார். ராஜாக்களாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தேவன் நமக்கு உயர்ந்த பரலோக அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் மிக குறைவான விசுவாசிகளே இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல விசுவாசிகள் ராஜாக்களாக வாழ்வதை விட பிச்சைக்காரர்களாக வாழ்கிறார்கள். விசுவாசத்திற்கு பதிலாக அவர்கள் பயம், சந்தேகம் மற்றும் பதட்டம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போது பூமியில் நாம் நமது அரசாட்சிக்கு ஆயத்தமாகி வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9, 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் இதே பாடலை பரலோகத்திலும் பாடுவார்கள். ஒரு நாள் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் பரலோக ராஜாக்களாக, அவருடைய உடன் ஊழியர்களாக என்றென்றும் எப்பொழுதும் இருக்க போகிறோம். என் இரட்சகரும் என் மீட்பருமான தேவன் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நம்மை மீட்டு அவரோடு முதலில் பூமியிலும் பின்னர் புதிய படைப்பிலும் என்றென்றைக்கும் அரசாள்வதற்கு நம்மை ஆயத்தம் செய்கிறார். நாம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்தால் நம் வாழ்வின் ஒவ்வொரு சோதனைக்கும் அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நம்முடைய சோதனைகள் நம்மை பரலோக ராஜாக்களாக மாற்றும்படி பரலோகத்தில் உள்ள உன்னத ஸ்தானத்திற்கு பயிற்சியை அளிக்கின்றது. இதனால் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு கஷ்டத்தையும், ஒவ்வொரு வேற்றுமை உணர்வையும் நாம் கடக்க முடியும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12 மற்றும் 14வது வசனத்தில் கர்த்தர் தம்மையே வேறு பெயரால் அழைத்தார். அந்த நாமத்தின் அர்த்தம் தேவன் என்றும் மாறமாட்டார். அவர் சொன்னதை செய்வார். அவர் விரும்பியதையும் அறிவித்ததையும் நிறைவேற்றுவார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். மோசேயின் காரியத்தில் தேவன் தம்முடைய உண்மைத்தன்மையை நிரூபித்தார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். அதே போல நாமும் நம்முடைய சொந்த தைரியத்தையோ தகுதியோ சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாளுக்கு நாள் உரிமையாக்கி அவருடைய உண்மை தன்மையை நாம் நிரூபிக்க வேண்டும். தேவ ஜனங்கள் அடிமை தினத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கடினமான வேலையை செய்ய தேவன் மோசேயை ஆயத்தம் செய்தார். மேலும் அவருடைய 4 பெயர்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய சிநேகிதராக நீங்கள் இருங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் ஈசாக்கின் தேவன் என்று அறிந்து உங்கள் எல்லா தேவைகளுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கேளுங்கள். யாக்கோபின் தேவனைப் போல உங்களின் பூமிக்குரிய சோதனைகளின் மூலம் அவருடைய ராஜ்யத்திற்கு ராஜாவாக உயர்ந்த பதவிக்கு அவர் உங்களை ஆயத்தப்படுத்தட்டும். இறுதியாக, இருக்கிறவராக இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், அவருடைய வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நிறைவேற்றுவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் தனது வார்த்தையில் எதை சொல்லியிருக்கிறாரோ
அதை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இதையெல்லாம் அனுபவிப்பதன் மூலம் நீங்கள் அவருக்கு மிகவும் பயனுள்ளவர்களாகவும் பலனளிப்பவர்களாகவும் மாறுவீர்கள்.